பெஞ்சல் புயலையொட்டி மாநிலம் முழுவதும் மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதேபோல வேளச்சேரி மக்களும் தங்களுடைய வாகனங்களை மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து சென்னை ராயபுரம் பாலத்திலும் கார்களை மக்கள் நிறுத்தி வருகின்றனர். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், வேளச்சேரி மேம்பாலம் பார்க்கிங் இடமாக மாறியிருக்கு. இப்ப ராயபுரம் பாலமும் பார்க்கிங் இடமாக மாறியிருக்கு. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில தானே வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அங்க என்ன நிலவரம் அன்பரசன்? வேதவள்ளி, பெங்கல் புயலானது இன்று மதியம் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனையொட்டி சென்னை உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கனமழை பெய்யும், அதே போன்று அதிகனமழை பெய்யும், அதே போன்று 90 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு முதலே சென்னையின் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது நாம் ராயபுரம் மேம்பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கனமழையை ஒட்டி இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ராயபுரம் மேம்பாலங்களில் தங்களது கார்களை பாதுகாப்பதற்காக தற்போது இந்த ராயபுரம் மேம்பாலத்தில் படையெடுத்து இங்கு நிறுத்தி வருகிறார்கள். இதுவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களானது இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த ராயபுரம் பகுதியில் சிறிதளவு தண்ணீர் வந்தாலே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் வந்து இங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள், இங்கு வைத்திருப்போரின் வாகனங்கள் மொத்தமாக பாழடைந்துவிடும் என கருத்து கூறுகின்றனர். இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களாக மழை பெய்தால் உடனடியாக அவர்கள் இந்த ராயபுரம் மேம்பாலத்தில் தங்களது வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது நேற்று இரவு முதல் பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக எங்கே நமது பகுதிக்குள் தண்ணீர் அதிகமாக வந்துவிடுமோ அல்லது அந்த தண்ணீர் வந்தால் தங்களது விலை உயர்ந்த வாகனங்கள் அனைத்துமே பாழாகிவிடுமோ என்ற காரணத்தினால் நேற்று காலை முதலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாரையாக தங்களது இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை இந்த மேம்பாலத்தின் இருபுறங்களிலும் இடது வலது என இருபுறங்களிலும் நிறுத்தி வைக்கும் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அந்த காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் திரு ஐயப்பன் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது ராயபுரம் மேம்பாலத்தில் ஒரு காரை பார்க் செய்துவிட்டு பாதுகாப்பாக தங்களது காரை நிறுத்திவிட்டு வந்திருக்கும் ஒரு நபரிடம் தற்போது பேசலாம். அண்ணா வணக்கம், உங்களோட பேர் என்ன, நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? என் பேர் வில்ஃப்ரட். நான் சர்ச் செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கேன். நாங்க இங்க வந்து ஒரு 30 வருஷமா இருக்கோம். கடந்த ஒரு 4 வருஷமா நாங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப இந்த பிரிட்ஜ் வந்து ஹைட்ல இருக்கு. இதுல இருந்து மழை பெஞ்சோன்னா எல்லாமே லோல போயிருது. திருப்பி அந்த பக்கத்துல இருந்து ராயபுரம் டு கல்மண்டபம் போற அந்த பிரிட்ஜ்ல இருந்து தண்ணி எல்லாமே இந்த எல்லா தண்ணியுமே எல்லாம் வந்து இந்த எல்லா ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் வந்துருது. ஸ்ட்ரீட்டுக்குள்ள வரும்போது என்னன்னா எல்லாமே மோர் தென் வந்து ஒரு 50 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். எல்லாருமே இங்க தான் பார்க் பண்றோம். மழை வருது, ரெட் அலர்ட் கொடுத்தாலே பயத்துக்கு எல்லாருமே இங்க தான் வந்து பார்க் பண்றோம். ஏன்னா போன வருஷம் மழையில என்ன ஆச்சுன்னா எல்லார் காருமே டோட்டலா ஒரு கார் மட்டும் தான் சேஃபா இருக்கு. எல்லார் காருமே காஸ்ட்லியஸ்ட் கார், எல்லார் காருமே அஃபெக்ட் ஆச்சு. அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி ஒரு வருஷம் திருப்பி எல்லாருமே கொஞ்சம் வசதியானவங்க தான் இங்க இருக்கவங்க எல்லாரும். ஆனால் எல்லாருமே அந்த காரை தூக்கி போட்டு எல்லாரும் திருப்பி புது கார் வாங்கிருக்காங்க. நீங்க இங்க நிக்கிற கார்ல எல்லா காரையும் முக்காவாசி கார் எல்லாம் புது காரா தான் இருக்கும். ஆனா திருப்பி பண்ணிட்டே இருக்க முடியாது. இது வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இது நீங்க அங்க வீடியோ எடுத்து பார்த்தாலே தெரியும். அங்க ஸ்லோப் அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க தண்ணி. இந்த தண்ணி எல்லாம் தான் அங்க வந்து நிக்கும். இல்ல, இப்ப இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே புது கார், ஒவ்வொரு மழைக்கும் வந்து வாகனங்கள்லாம் வீணா போகுது, புது கார் வாங்குறதா சொல்றாங்க. நீங்களும் இப்ப போன கார் வந்து புது கார் மாதிரி தான் இருந்துச்சு, நீங்களும் புது கார் வாங்குனீங்களா? உங்களுடைய வாகனம் அப்படின்னா உங்களுடைய வாகனம் எப்ப வீணா போச்சு? போன வருஷம் 2023ல வீணா போயிருச்சு. ஷிஃப்ட் டிசைர் புது கார் தான், அதுவும் வாங்கினேன். அது வீணா போனோம்னா இப்ப நான் கியா வாங்கியிருக்கேன். ஆனாலும் அதுவும் சேஃபா இருக்கணும். என்ன இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு கரெக்டா போகணும் தான் பார்த்துட்டு தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா போன வாட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வரதே 8 மாசம் ஆயிருச்சு. அதுல கிளைம்லயும் ஒரு லொட்டா லுசுக்கு அந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வெஹிக்கிள் இப்ப போற வழியில திருப்பி அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து இப்ப புது கார் வாங்கியிருக்கோம். இதுவும் அஃபெக்ட் ஆக கூட சேஃபர் சைட்ல தான் நிறுத்தி வச்சிருக்கோம். வில்ஃப்ரட். ஆனந்தி, இங்க ராயபுரம் மேம்பாலத்தில் தங்களது புது வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்ட வெல்ஃபேர் என்றவர் ஏற்கனவே கடந்த மழையில வந்து தான் ஒரு புது காரை வந்து அந்த மழை தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் வாகனங்கள் முற்றிலும் வீணா போனதாகவும் அதற்காக தற்போது ஒரு 20 தினங்களுக்கு முன்பாக ஒரு புது காரை வாங்கியதாகவும் அதனால் தற்போது பெய்த மழையில் நேற்று இரவு முதலே பெய்து வரும் மழையில் தங்களது குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்தப்பட்டிருப்பதாகவும் இதனால் தான் புதிதாக வாங்கிய கார் எங்கே வீணாகிவிடுமோ என்ற காரணத்தினால் தான் கொண்டு வந்து ராயபுரம் மேம்பாலத்தில் நிறுத்தி வைப்பதாகவும் இதே காரணத்திற்காக தான் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அனைவரும் தாங்கள் வாங்கிய காரை வந்து இந்த மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்து வருவதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சியை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ஆனந்தி, மழை காலங்கள்ல சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்கள் பார்க்கிங் இடங்களாக மாறி வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.